ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இவ்வளோ காலையில் நாங்கள் எங்கே வேகமாக கிளம்பி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இன்றைக்கி எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறோம். அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. நாங்கள் காலையிலே பஸ்ஸில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்குது. அதில் அம்மாவும் அப்பாவும் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே பஸ்ஸில் போக போகிறோம். நாங்கள் கோயிலாண்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா 9 மணி ஆயிடுச்சு. வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டோம். ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறோம் அப்படின்னு சொல்லவே கொஞ்சம் லேட்டாக கிளம்புவோம். இன்றைக்கி பஸ்ஸில் வந்ததுனால காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்பணும் அப்படின்றதுனால 9 மணிக்கெலாம் கோவிலாண்ட போயிட்டோம். அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் விட்டு இறங்குனதுமே பார்த்திங்கன்னா அவங்களும் வந்துட்டாங்க. இனிமேல் தான் போயிட்டு பொங்கல் வைக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்பவுமே உள்ளே போயிட்டு ஒரு இடத்துல பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் கோவிலாண்டு வரும். இன்றைக்கி கோவிலாண்டு வைக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா தான் தெரியும். வாங்க போகலாம். எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9 ஆகுது. நாங்கள் காலையில் 6 மணிக்கெலாம் கிளம்புறதுனால யாருமே நான் மட்டும் சாப்பிட்டேன், மற்றவங்களாம் சாப்பிடாம வந்துட்டாங்க. அதனால் வந்ததும் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டு அப்புறமா போயிட்டு பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. போன டைம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கூட்டம் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கோவில் உள்ள எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பொங்கல் வச்சுட்டு கோயில் உள்ள போயிட்டு பார்க்கலாம் எப்படி கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10 ஆகுது. நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே பொங்கல் வைக்க மாட்டோம். ஆனால் இந்த டைம் இங்கே பொங்கல் வைக்கிறாங்க, எல்லோரும் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிலே தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் வைக்கிறாங்க. சரி காரப்பொரி இருக்குது வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்திங்கன்னா இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க. எவ்வளோ பேர் வெயிலே பொங்கல் வைக்கிறாங்க பாருங்கள். கூட்டமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் சரியான கூட்டம் இருந்துங்க. கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூவில் நின்றுட்டு இருக்காங்க. உள்ளே போயிட்டு பார்ப்போமா என்னான்னு தெரியல. பொங்கல் வச்சுட்டு கோயில் எடுத்துகிட்டு போக சொல்ல போயிட்டு பார்க்கலாம் உள்ளே போகிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு நான் காட்டுறேன். எங்கள் குலதெய்வ கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மலையனூரில் தான் இருக்குது. அதுதான் பார்த்திங்கன்னா எங்களுடைய குலதெய்வ கோவில். இன்றைக்கி கோவிலாண்டு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கவே கோவிலாண்டே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு பக்கத்துலேயே நாங்கள் இன்றைக்கி பொங்கல் வச்சுட்டோம். தூக்கிடுவா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் சாமி கோவில் உள்ளே பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் பாருங்கள். அண்ணாவும் அண்ணியும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்தாங்க. ஐஸ் வண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி பாப்பா எல்லாருக்குமே ஐஸ் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி என்னுடைய 2வது அண்ணா வரல. ஏன் அப்படின்னா அவங்க வேலையில் இருக்காங்க. லீவ் கேட்டதுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதனால் அவங்களால வர முடியல. அதுவே பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய வருத்தமாக போச்சு. வர முடியல அப்படின்னு சொன்னதும் ரொம்பவுமே சோகமாக ஆயிட்டாங்க. சர்ப்ரைஸ் அப்படின்னு சொன்னதும் தம்பி எதனா காரு பொம்மை அந்த மாதிரி வாங்கிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. சடனாக கொய்யாக்காய் எடுத்து கொடுக்கவே அவங்க சிம்பிளாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இடத்துலேயே விற்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. நாங்களுமே கூட வாங்கினோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. இப்போ தான் வந்து எங்கள் அம்மா குழம்பு வச்சுட்டே இருக்காங்க. வந்ததும் சாப்பிட்டோமே அதே தாங்க. இப்போ வந்து பொங்கல் வச்சுட்டோம், குழம்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. அன்னிலாம் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து அங்கே பாருங்கள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு எங்கே போனாலும் ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிக்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவங்க தான் ஃப்ரெண்டு கிடச்சிங்க. கதை பேசிகிட்டே உட்காந்துட்டு பக்கத்தில் வந்து குழம்பு வச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குழம்புலாம் வச்சு ரெடி பண்ணிட்டாங்க. என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் வச்சுருக்காங்க. யாருக்கெல்லாம் நாட்டுக்கோழி குழம்பு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ரொம்பவுமே பிடிக்கும். நல்லாக்குதா? கிளம்பிட்டோம். அண்ணாவும் அண்ணியும் வந்து லேட் ஆகுதுனால அவங்க சாமி பார்க்குறாங்க. சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்குது. இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம் இருந்துச்சு. ஈவினிங் டைமில் கூட்டம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் சாமி குளிச்சுட்டு வந்ததுமே நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 100 ரூபா பொம்மை. அதனால் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க பொம்மை எடுக்கலாம். பாப்பா வந்து எல்லாம் ஒரு பொம்மை எடுத்துருக்கோம். தான் வந்து பாப்பா எடுத்துருக்கோம். கஞ்சிக்கா பொம்மை நல்லாக்குதா? காட்டு. இந்த பிடிச்சின்னு உட்காந்துக்கோ. காட்டே. அதான் சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ முடியுது. நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் போடுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய் பாய்.